வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்திலிருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா, இப்போ இருக்கிற வாழ்க்கையோட ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறீங்க, அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயோட அதிபதி யார்? முருகப்பெருமான். முருகப்பெருமான் என்பதனால இவங்க பெரும்பாலும் முருக பக்தர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இவங்க முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு சிறப்பான மாற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவங்களை கொஞ்சம் கிரகிக்கும் தன்மை அதிகமாகவே இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடியவங்களா அந்த மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. வேலையில் எவ்வளோ சீக்கிரமாக இவங்களால சாதனை படைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இவங்க சாதனை படைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி பல 100 பேர் மத்தியில் இவங்க வேலை செய்தாலும் இவங்க மட்டும் டக்குன்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அனைவரோட கவனத்தையும் டக்குன்னு ஈர்க்கக்கூடிய ஒரு திறன் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். அதே மாதிரி பலருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். அதே மாதிரி படித்த துறையிலேயே வேறு ஏதாவது ஒரு துறையில் பணிபுரிவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும். அதே மாதிரி இந்த மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நீதி தவறாமல் இருக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. இதில் 100% அடித்து சொல்லலாம். நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் நீதிக்கு கட்டுப்பட்டவங்க, நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்கள பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. சில விஷயங்களை மேசராசிக்காரங்களை பார்க்கும்போது சிங்கம் போல தோணும். அப்படி ஒரு கம்பீரமான பேச்சு திறன், தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கக்கிட்ட சிறப்பாகவே இருக்கும். இவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் இது 5ஆம் இடம். 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது. அதற்கு அதிபதி சூரியன். சூரியன் என்பதால் உங்களை விட உங்கள் பிள்ளைகளோட ரொம்ப புத்தி கூர்மையாகவும் செல்வாக்கு திறன் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால இந்த மேசராசிக்காரங்க சூரியன் உச்சம் பெறும் வீடு என்பதனால கொஞ்சம் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 4 சகோதரர்களுக்கிடையே இவங்க பிறந்திருந்தாலும் சகோதரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நிறையவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 சகோதரர் 3 சகோதரர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அறிவு ரொம்ப பலமாக இருக்கும். ஏன்னா அந்த மற்ற 4 பேர்த்தில் கம்பேர் பண்ணக்குள்ள நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அந்த குடும்பத்தில் டான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. தலைமை பதவி, தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேசராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஆனாலும் உடன் பிறந்தவர்களிடம் அதிக அன்பும் அக்கறையும் உள்ளவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்கள ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போன்று பூமிக்காரங்கனான செவ்வாய் ராசி அதிபதியாக பிறந்த இவங்களுக்கு சொந்த நிலம் வாங்குவதற்கான யோகம் நிறையவே இருக்குது. ஒரு 35 வயதுக்கு மேலே அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மேசராசி அன்பர்கள் அவங்க பேரில் கொஞ்சமாவது நிலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதி என்பதனால கலையில் கொஞ்சம் நாட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சரி, பழைய பொருள்கள் பழமையை ரொம்ப விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் முன்னோர்களையும் பழமையை நினைத்து வாழக்கூடியவங்களாகவும் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. முன்னோர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பழமையான பொருள்களில் ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்தும் வருவாங்க இந்த மேசராசி
அன்பர்கள். மண் சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதே மாதிரி சுற்றி இருக்கிற எதிரிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாருக்கிட்டேயும் பழகுற மாதிரி நீங்கள் பழகுவீங்க, ஆனால் உங்களோட எதிரி உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் புரிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பலனெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற ஆவணி மாதத்துலேருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு, இந்த ஆவணி மாதத்துல இருந்தாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்தது நினைத்தபடி நடக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் கூட படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்தெல்லாம் ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க, நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களிடமிருந்து போட்டியாளர்கள் எல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க. இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட டக்குன்னு நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் வழக்கு கூட உங்களுக்கு சாதகமாக இந்த டைமில் முடியும். தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருமானம் படிப்படியாக உயரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு படிப்படியாக உயரும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி செய்து வரும் தொழிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்க வேலையெல்லாம் அமர்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு அரசாங்க வேலையை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் 9, 10ஆம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணத்தில் நல்ல ஒரு துணிவு, செயலில் ஒரு தெளிவு இருக்கும். இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக தான் அமைந்திருக்கு. நட்சத்திரநாதன் சுக்கிரன் வரவு அதிகரிக்கிறதுனால தடைப்பட்ட வேலை கூட இந்த டைம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வெற்றி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல செஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவாங்க. வேலையாட்களோட ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வர இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்காம இருந்திருக்கும். அந்த அனுமதியெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் செப்டம்பர் 10, 11ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பிரகதீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேறும். மேசராசியில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே முதன்மையாக நிற்கக்கூடியங்க இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் துணிச்சலாக செயல்படுவீங்க. அதனாலே இன்னமும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரநாதன் உயர் நிலையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமைந்திருக்கு. தைரியமும் துணிச்சலும் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி முயற்சி செய்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இழுபறியாக இருந்த ஒரு வேலை கூட இந்த மாதத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டமான நாள்
அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 18, 19, 27, 28 அதே மாதிரி செப்டம்பர் 1, 9, 10 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நவகிரகங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேசராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.